ஆச்சுனாலும் பாதியில போய் நின்றுது. தென் ஐ அம் நாட் ஏபிள் டூ ஷோ வாட் ஐ வாண்ட் டூ ஷோ. ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஆ இந்த பிரஷ் எடுத்துட்டு லீவ் கால் என்னது டிங்குன்னு அடிச்சுச்சு. யாரும் வந்தாங்களா? இல்ல. யாரும் வரலம்மா. ஜஸ்ட் ஜஸ்ட் த 2 ஆஃப் யூ ஆர் தேர். அநியாயம் இல்ல? சார் இல்ல சார். பண்பறிவும் கிறிஸ்டினாவும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஓ! அப்ப 2 அதர்ஸ். ஓகே. 4 பீப்பிள் இப்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஓகே. சரி. நான் வந்து இந்த பிரஷ்ஷ எடுத்து, அந்த பிரஷ் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கிற மாரி இருக்கு. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். என்னதான் செய்யுது அந்த பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன செய்ய போறேன்னா, ஒரு ஒரு ரெட்டிஷ் ப்ரவுன் டோனும் கொஞ்சம் போல எடுக்கிறேன். எடுத்து ரேண்டமா பெயிண்ட் பண்ற மாரி இருக்கு. ஆனா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் கால்குலேட்டட் திஸ் அண்ட் ஐ ஹேவ் டன் திஸ் பிஃபோர். இதுல என்ன செய்யலாம்னா, நம்ம மாஸ்டர்ஸ் வந்து செய்றத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்க பார்த்தோம்னா, ரொம்ப கேஷுவலா அப்படியே கலர் வச்சு விட்ட மாரி தெரியும். 2, 3 கலர் அங்க மாறும். எப்படி அப்படி மாறுச்சு? அது எப்படி இவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்து போய் அத பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா வந்து ரொம்ப டெலிபரேட்டா நெறைய இடங்கள்ல இந்த இடத்துல முடிய எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அந்த முடி இருந்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? சரி விட்டுருவோம் அத. இப்ப அந்த இடத்த நான் லேசா வாஷ் பண்ணி விட்டேன்னா, கீழ வந்து அந்த மிஸ்டி ஃபீலிங் வர்றது நல்லாருக்கும். வெறும் தண்ணி மாத்திரம் வச்சு, அப்படியே அந்த மிஸ்டி ஃபீலிங் கொண்டு வர்றதுக்கு அத செஞ்சுருவோம். இனி இதுக்கு மேல நான் பெயிண்ட் பண்ணுவேன். இது பேஸ் கலர் எனக்கு. சரி. பேப்பர் மேக்கிங் வந்து இவங்க தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றாங்க. பெப்பாரஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஈஜிப்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, தே டிட்ன்ட் மேக் பேப்பர். சரியா? ஆ. பப்பாரஸ் வந்து ஒரு நாணல் மாதிரி ஒரு ஒரு செடி. ஒரு புல்லு. ஆ நைல்ல இருக்கக்கூடிய ஒரு புல்லு. அந்த புல்லு மேல இருக்கக்கூடிய ஒரு ஷீத். அந்த ஷீத்து தான் அவங்க வந்து பப்பாயரஸ்ன்னு சொல்லிட்டு பேப்பர் மாரி அதுல பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு அதுல தே யூஸ்ட் இட் அஸ் பேப்பர். ஆ ஆ சைனீஸ் தான் முதல்ல பேப்பர் செய்றாங்க. அ அ அப்புறம் ஜாப்பனீஸ் பீப்பிளும், சைனீஸ் பீப்பிளும் கிட்டத்தட்ட ஒரே ஆரிஜின் தான். அது இல்லன்னு சொல்லிட்டு, அத என்னமோ அது ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு, ஆ கஷ்டப்பாடுபட்டு தே சேஞ்ச் த ஆ ஹிஸ்டரி. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹிஸ்டரிய நெறைய சேஞ்ச் எல்லாம் பண்ணி
அதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க, அமெரிக்கன்ஸ் வர்றாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து தேவர் அப்சஸ்ட் வித் சைனீஸ், ஜாப்பனீஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் இல்லையா? தேவர் அப்சஸ்ட் வித் ஜாப்பனீஸ் கல்ச்சர், த சோ கால் கல்ச்சர். Chinese culture சரி, see the more advanced a culture is, more treacherous they become. ஆ சைனீஸ் பீப்புள் வந்து விமனை வந்து ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கால் வந்து சரியா பேலன்ஸா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் ஷூ, அது வந்து காலை வந்து சிறுசாவே வச்சிருக்கும் கடைசி வரைக்கும். ரொம்ப சின்ன வயசுல அதை போட வச்சிருவாங்க, கடைசி வரைக்கும் சிறுசா இருக்கும். அதுக்கு வேற வேற ரீசன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டுலாம் இருக்க பார்க்குறாங்க. பட் திஸ் இஸ் ஆப்வியஸ்லி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இதுக்காக தான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ம். ஜாப்பனீஸ் இதுவும் பயங்கரமான ஒரு, அதாவது ஐதர் தே பிலாங் டு யுவர் கிளான் ஆர் தே டை, அப்படி இருக்கும். இல்ல கல்ச்சர்ஸ பத்தி சொல்றேன். கல்ச்சர்ன்றது அப்படி அப்படி இருக்கு. இப்ப நம்ம கல்ச்சர் பிரமாதமா இருக்கு. தமிழ்நாட்டோடைய கல்ச்சர். ம். எலெக்ஷன்ல வந்து வீட்ல பேரப்பிள்ளைக சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அதுல என்ன சரி தப்பிதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அப்படி அப்படி கேட்கக்கூடிய யாராச்சும் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு பேச்ச நான் நிறுத்திக்கிறேன். சரியா, இப்ப நல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்‌க்கு போயிருவோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்‌க்கு போயிடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் டல் ஆக்குறோம். அப்ப ஆப்வியஸா தெரியுது இல்லையா? நான் வந்து ரொம்ப டெலிபரேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணல. அ ஆனா கட்டாயமா ஒரு எக்ஸ்பெர்டைஸ் இருக்கு என்கிட்ட. அதாவது இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது செய்றேன்றது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ அம் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனா ரொம்ப கேஷுவலா நான் கவலையே படாம செய்ற மாரி செய்றேன். ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இது கவலையே படாம செய்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வெட்டா இருக்கிற சமயத்துல இப்படி வச்சோம்னா, மஷ்ரூம் ஆகும். தெரியும்ல அது நமக்கு? மஷ்ரூம் ஆச்சுன்னா சில இடங்க இப்ப இந்த இடத்துலலாம் மஷ்ரூம் ஆயிருக்கு. அது சில இடங்கள்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ சில இடங்கள்ல மஷ்ரூம் ஆகுறது வந்து மிஸ்டேக் மாரி தெரியும். அப்ப 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அத ஒர்க் பண்றது நல்லது. சரி. இத 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 வந்து அப்படி அப்படி கொண்டாந்து நிறுத்திக்கிருவோம். நிறுத்திக்கிட்டு, ஆ
நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எஃபெக்ட்டுக்காக செய்யலாம். இப்ப ஒரு ஒரு சர்க்கிள் ஒண்ணு போடுவோம். ஒரு சிம்பிளா ஒரு சர்க்கிள் ஒண்ணு போடுவோமா? இதோட கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அந்த சர்க்கிள் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு சர்க்கிள் பிடிச்சேன். இந்த சர்க்கிள் போடுறோம். ஜாப்பனீஸ் மாஸ்டர்ஸும் இப்படிதான் சர்க்கிள் போடுவாங்களா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இதுக்குன்னே தனியா ஸ்டென்சில்ஸே வச்சிருப்பாங்க. ஒரு சில சில பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். அதுக்கு ஸ்டென்சில்ஸே வச்சிருப்பாங்க. ஓகே. இப்ப அந்த சர்க்கிள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ப்ளூயிஷ் கிரே டோன். டக்குனு நான் வந்து அந்த ஹார்ட் எட்ஜஸ் வந்து சில இடங்கள்ல தான் நல்லா இருக்கும். சில இடங்கள்ல வந்து அந்த ஹார்ட் எட்ஜஸ் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங் டெஃபினிஷன் ஒண்ணு குடுக்கும். இதுல வந்து ஸ்ட்ராங் டெஃபினிஷன் வேணான்னு பார்க்கிறேன் நான். இப்போ அநேகமா வந்து ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் வந்து அ ஓரியன்டல் மாஸ்டர்ஸ் வந்து குடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சஜஸ்டிவ் டெஃபினிஷன் ஒண்ணு இருக்கும். அந்த டெஃபினிஷன வச்சுட்டு நெறைய தாட்ஸ் மேல வந்து கிரியேட் பண்ணிட்டு போலாம். ஆனால் அவங்க வந்து அத வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ம். அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு பெயிண்டிங் வேணும்னா ஹார்ட் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. இப்போ மஷ்ரூமிங் அங்க வர்றது வந்து நல்லா தான் இருக்கும். அங்க அங்க சின்னதா ஒரு எட்ஜ் உள்ள வந்திருக்கு. அந்த எட்ஜ மாத்திரம் நான் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். லேட்டர் ஐ கேன் டேக் இட் ஆஃப். சரியா? இப்ப இங்க இருந்து லைட் வர்ற மாரி வச்சாச்சு. இங்க இது வருது. இந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து அத வந்து ஆ கொஞ்சம் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்க போறேன். ம். கொஞ்சம் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு வந்து பெரிய சைஸ் பேப்பரா இருந்தா எனக்கு இந்த பிரஷஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இதுக்கு மேல இந்த சைஸ் பிரஷஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் சின்ன சைஸ் பிரஷ்ஷுக்கு போறேன் நான். கொஞ்சம் சின்ன சைஸ் பிரஷ் அப்படின்னா, அந்த மாரி பிரஷஸ்க்கு போறேன். ம். ஆ மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஓரியண்டல் மாஸ்டர்ஸ். நெறைய பேரு தே மேட் தேர் ஓன் இங்க். ஆ அதாவது அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்டைஸ பொறுத்து. எத்தன இயர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. ஆ அத பொறுத்து அவங்க வந்து தே வில் மேக் பேப்பர்ஸ், தே வில் மேக் கலர்ஸ், தே வில் மேக் பிரஷஸ். இருங்க வரேன்.
இங்க்ல நிறைய பெயிண்ட் பண்ணுவாங்க அவங்க. இங்க் வந்து எல்லா இங்க்கும் வாட்டர்ல இருந்து வர்றதுன்னு சொல்ல முடியாது. எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்றத பொறுத்தது. சில இங்க் வந்து ஃபர்மெண்ட் ஆகியே அந்த இங்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்மெண்ட் ஆனதுனால தான் அந்த இங்க் அந்த கலர், அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். சரியா? அப்ப அவங்களுடைய பெயிண்டிங்ஸே வேற யாருமே இமிட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இங்க வச்சு மாத்திரம் தான் அந்த பெயிண்டிங்ஸ் வந்து செய்ய முடியும். யூ கெட் மை பாயிண்ட். அப்படி சில இங்க்ஸ் இருக்கும். இது என்னன்னா, நம்ம அந்த ஊருக்கு போயிருந்தா மாத்திரம் தான் இது நமக்கு கிளியரா தெரியும். ஆ அந்த மாரி டிராவல் பண்ணியிருந்தான்னா தான் நமக்கு கிளியரா தெரியும். ஆக்சுவலா அந்த ஊர்ல மலைகள் இப்படிதான் இருக்கு. அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு ஏலியன் மலை அவங்க அப்படி வரையல. அவங்க ஊர்ல மலை வந்து நெறைய இடங்கள்ல அதாவது அந்த அந்த செக்லூடட் அந்த பீப்பிள் போறாங்க இல்லையா? ம். இப்ப இத பார்த்த உடனே தெரியுது ஒரு ஒரு மாரி ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு வனாந்தரமான ஒரு பிரதேசம். ஒரு சிவிலைசேஷன் வந்து மக்கள்லாம் அப்படி குடியிருந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடிய இடம் இல்ல. ஆ சன்னியாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட இடங்கள் வந்து அங்க இப்படித்தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னும் கிட்டக்கு போணுமா? பரவாயில்லையா? யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கிட்டக்கு போணுமா? கிட்டக்கு கொண்டு போய் காட்டுறதா? இல்லாட்டி இப்படியே இருந்தா நல்லா இருக்கா? நீங்க ஆக்சுவலா ஜூம் இன் பண்றதா இருந்தா பண்ணலாம். உங்களுடைய இதுல இல்லையே ஜூம் இன் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சொல்லுங்க யாரோ என்னமோ சொல்ல வந்தீங்க. சார் இப்படியே இருக்கட்டும் சார். இருக்கட்டும் இல்லம்மா? சரி. என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னா, அங்க அங்க அங்கங்க செடிகள் முளைச்சிருக்கு அந்த இதுல. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, இந்த பெயிண்டிங்க பார்த்தோம்னா, நான் இவ்வளவு அத ஸ்ட்ரெயின் பண்ணி, இவ்வளவு தூரத்துக்கு அதுல ஒரு ஒரு கோடா போட்டு செஞ்சுட்டு இருந்த மாரி இருக்காது.
சரி, முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப உங்களுக்காக தான் இது செஞ்சுகிட்டு இருக்கேன்னா, இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா? இல்லாட்டி சார் வேற என்னமாச்சும் செய்யலான்றீங்களா? இல்ல அது வேற இருக்கே. ஆ இந்தியாலயே சமோலின்னு ஒரு இடம் இருக்கு. ராமச்சந்திரன் அங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப வருஷம். ஆ அந்த இடத்துக்குலாம் போனோம்னா, ஆ மலையில ஏறிடலாம். இறங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸ்டீப்பா இறங்கும். ஒரு 70 டிகிரீஸ், 80 டிகிரீஸ்ல இறங்கும். அதுல சாதாரணமா அந்த பீப்பிள் போயிட்டு இருக்காங்க. ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அந்த பீப்பிள். என்ன செஞ்சுகிட்டு இருக்கேன்றது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? என்னன்னு புரியுதா? இது என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்ற மாரி இருக்கா? ஆ? புதுசா வந்த ஆளுகளுக்கு அப்படி இருக்கலாம். புரியுது. உட்கார்ந்து பார்த்துட்டு புரியுதா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குதா? ஆமா சார். ஏன்னா, இப்ப வந்து இது வந்து மைக்ரோவா போயிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துல நடந்துட்டு இருக்கிற ஒண்ண வந்து நான் இங்க செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து இது மேக்ரோவா ஆகும்.
இதெல்லாம் அதான் அங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது அங்க. சைனீஸ் பீப்புள் பார்த்தாங்கன்னா கோபமே வந்துடும் அவங்களுக்கு. நீ என்னத்துக்குடா எங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கேன்னு. ஓகே, இப்போ வந்து இங்க வந்துருவோமா? என்னது எங்க ஊர்ல மழை பெய்ய போகுது போல இருக்கு. அந்த இலைகளை ஹேண்டில் பண்ற மெத்தடே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும்.
பர்ஸ்பெக்டிவ் லெசன் ஞாபகம் வருதா? பக்கத்துல வர வர ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பெருசாயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய அந்த பியூட்டி. அப்படி வந்திருக்கு. இவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்திருக்கு. யாருக்காவது ஏன் சார் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்னப்பா கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தியாமா? ஏன் சார் இதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா? நோ சார், அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு தோணவே இல்லை சார். கேட்கல. நல்லா தான் இருக்குன்றியா? பரவாயில்லன்றியா? நல்லா இருக்கு சார். வித்தியாசமான இதுல இன்னும் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு சினாரியோ மாறும் பாரு. அப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பாரும் அது. இப்போ யூஸ்வலா நம்ம எல்லா பெயிண்டிங்க்கும் சரி, இப்போ ஸ்கெட்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு பேஸ் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டுப்போம்ல சார், பேஸ் ஒரு டிராயிங். ஆமா, இதுக்கு அப்படி கிடையாதா? அப்படி இல்லாம செய்யறது வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதுல. அப்படி இல்லாம செய்யறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸ். சமயத்துல வந்து அந்த டிராயிங் போர்ட்ரேட் செய்வோம். டிராயிங் போர்ட்ரேட் செஞ்சா கொஞ்சம் கண்ட்ரைவ்டா தான் இருக்கும். கொஞ்சம் லேசா கஷ்டப்படுத்தும் அது. சோ இத வந்து அப்படியே பேப்பர்ல அப்ரோச் பண்றது தான் அதான். ஆமா ஆமா அதான் மெயின் ஐடியா அது. சுவோ மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெக்னிக்ல ஒண்ணு. ஆக்சுவலா வந்து சுவோ மோட்டோ அப்படின்னா இங்க்குன்னு அர்த்தம், பிளாக் இங்க்குன்னு, அவ்வளவுதான் அதோட மீனிங். ஆனா ஆக்சுவலா என்னன்னா எந்த விதமான ஒரு ப்ரிலிமினரிஸும் இல்லாம அத ஒரு ஒரு அப்ரோச் கொண்டு போறத தான் சுவோ மோட்டோன்னு சொல்லிட்டு ஜென்ரலா வந்து அந்த இங்க் பெயிண்டிங்
பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். ரெட்டு சமயத்தில் யூஸ் பண்ணுவாங்க, ரெட்டோ ஆரஞ்சோ கொஞ்சம் போல யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங்லாம் டிராயிங் இல்லாம இருக்கிறது தான் அதோடைய பியூட்டியே. சரியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிளாக் யூஸ் பண்றது இல்ல. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிளாக் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லி தந்துவிட்டு நானே பிளாக் யூஸ் பண்ணேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் யூஸ் பண்றது இல்லை. சரியா? யூஸ்வலாக ப்ரஷ்ஷை வந்து வி டோன்ட் டேக் இட் திஸ் வே இல்லையா? இப்படி இருக்கும் ப்ரஷ் வந்து. இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா இதுதான் இந்த சைடில் தான் மூவ் பண்ண போதுன்னு அர்த்தம். வேற இங்கே வந்து டெலிபரேட் அதை வந்து ஆப்போசிட்ல கொண்டு போகிறது வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாக கொண்டாடுறாங்க. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து 2 3 ப்ரஷ் வச்சு நான் வந்து கிருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே வரணும். இதுங்க என்னுடைய பான்ஸ் என்ன காலியாக போச்சு. எதுக்குல? ஏன் இப்போ ஆன் ஆயிருக்கு? இப்போ ஆன் பண்ணியா நீ? எது? தெரியல பிள்ளை, எனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க முடியும். பை மிஸ்டேக் அதில் என்னமோ வச்சுட்டே நம்ம தெரியல. ப்ளூவும் நான் வந்து ஜாஸ்தி எடுக்கணும். ஓகே, நான் பேலட்டை காட்டுறேன் கொஞ்சம். பேலட் அவ்வளோ கண்ட்ராவியா இருக்கு. ஆனால் இது ப்ளூ, அது பான்சியானா கொஞ்சம் கிரீன்ஸ் சுற்றி இருக்கு. கிரீன்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன், பண்ணலன்னா இல்லை. ஓடிட்டா இருக்கு. ஆஃப் ஆயிடுச்சு, விட்டுரு. இன்னொரு தடவை ஆஃப் பண்ணு. புதுசா டைக்கின் ஏசி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன செய்யுதுன்னு ஒன்று வழங்க மாட்டேங்குது. இப்போதான் ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு தான். ஒரு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் அப்படின்னா கரெக்டான நேரத்தில் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்காது. ஓகே ஃபைன், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னன்னா எவ்வளவு ரஃப்பாக செய்வோம் அப்படின்னா
அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆட்கள் வந்து இதை செய்ய முடியாது, சாதாரணமான ஒரு ஆட்கள் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது வந்து ஒரு 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 அப்சஷன் அவங்களுக்கு. இந்த ஓரியண்டல் பீப்புளுக்கு அது ஒரு அப்சஷன். நமக்கு வந்து எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படின்றது. ஸோ டிரெவிடியன் இது கல்ச்சர் எடுத்து பார்த்தோன்னா எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம். எல்லாரும் செய்யலாம், வாங்க வாங்க செய்வோம் அப்படின்னு. இவங்களுக்கு அது இல்லை. அப்படி 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 அது வந்து செய்யக்கூடாது. பிளாக் கிடையாது இது. அதாவது மூமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இப்படி புள்ளிகள் வைக்கிறாங்க அவங்க. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், அந்த அந்த ப்ரௌனை வந்து வெட்டாவே வச்சு அது மேல வந்து இந்த டார்க் கலரை கொண்டாடுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ண போறேன். யார் இந்நேரத்துல கடைசியில் ஆல்மோஸ்ட் முடிகிற நேரத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க? ஓ இல்லையோ, இன்னும் 1 மணி நேரம் இருக்கோ ரெக்கார்டிங். அட்மிட். வந்துட்டாங்க இல்லையா? சரி, இப்ப வந்து நம்ம என்ன செய்வோம், இப்ப யோசிப்போம். யோசிப்போம்னா எப்படி போவோம், எப்படி போவோம்? இங்க இருந்து இப்படி போவோமா, அப்படியே போயிடுவோமா மேல? தாட்டே வேற மாதிரி இருக்கு இல்லையா? கான்செப்டே வேற.
சரியா? எவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு? இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா, ரெட்டு கொஞ்சம் அழுக்காயிருச்சு, அதனால ரெட்டை கொஞ்சம் கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் ரெட்டு எடுத்துட போறேன். ஒரு என்ன ஒரு கிரிம்சனும் ஒரு ரெட்டும் சேர்த்து ஒரு கலர் ஒன்று எடுத்துக்குவோமா? என்ன கலர் இருந்தா நல்லா இருக்குங்க? ரெட்டு நல்லா தான் இருக்கும். ப்ளூ, பிரைட் ப்ளூ இல்லை நம்மள்ட்ட. ப்ளூ வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து பிரைட்டா வச்சாலும் பிரைட்டா தெரியாது, அந்த வயலட் ரேடியேஷன் வராது. நல்ல ரெட்டையே வச்சிருவோம். என்ன யார்கிட்ட இருந்தும் எந்த சத்தத்தையும் காணோம். ரெட்டே வச்சிருவோமா? இல்லாட்டி ப்ளூ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கெட்டு போனா இப்ப என்ன கெட்டு போயிருக்குது? கிரீன் லீவ்ஸ் வரத்தான் போகுது, இருந்தாலும் சொல்றேன், வேணாமா? இப்போ ப்ளூ வச்சாலும் ரெட் வச்சாலும் ஃபீல் என்ன மாதிரி சார் டிஃபர் ஆகும்? ஐ மீன் அந்த பெயிண்டிங் பாக்குற பின்னாடி இருக்கிற அந்த ரெட்டிஷ் மவுண்டன்லாம் வந்து ப்ளூ இங்க வச்சோம்னா அது நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ரெட்டு வச்சோம் அப்படின்னா இப்ப மோனோக்ரோமேட்டிக்கா லேயர்ஸ் ஃபார்ம் ஆற மாதிரி இல்ல சொல்றீங்க? மோனோக்ரோமேட்டிக்கா லேயர் ஃபார்ம் ஆற மாதிரி. ஆமா, ஆனா நான் வந்து இப்ப இது வச்சேன்னா, ரெட்டு வச்சேன்னா லேசா ஒரு டார்க் கிரீன் லீவ்ஸ் போடுவேன். ப்ளூ வச்சேன்னா பிளாக்கிஷ் கிரீன் லீவ்ஸ் போடுவேன். ரெண்டுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் காட்டணுன்றது தான் என்னுடைய ஐடியா. மை வே ஆஃப் பெயிண்டிங். சரியா? இப்ப ரெட்டே வச்சிடுறேன். இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கா அப்படின்னா கால்குலேஷன் கிடையாது. ஆனா இது இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கு, இவன் எப்படிரா இப்படி திங்க் பண்ணா அப்படின்னு ஒரு தாட் கொண்டு வர்றதுதான் மாஸ்டர்ஸோடைய குவாலிட்டி அப்படின்வாங்க அங்க. How did that kind of a thought come into this? சார் இது ஒரு காகித பூ மாதிரி தானே சார்? இது வந்து எந்த அளவுக்கு ரெட் இருக்குமா? ஹைபிஸ்கஸ் வெள்ளை ஹைபிஸ்கஸ்ல இருந்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா பிங்க் ஆயிட்டே போய் பிளாக்கிஷ் ரெட் வரைக்கும் ஹைபிஸ்கஸ் ரோஸ்லயே இருக்குதுங்களே இது மாதிரி. ஆனா இது சைனீஸ் ட்ரீ மாதிரி தானே சார்? இது ஆமா, இது சைனீஸ் ட்ரீ. ஆனா இப்படியே மரங்கள் இருக்கு, இப்படியே மரங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு இந்த செரி பிளாசம் ட்ரீ எல்லாம் நீங்க வந்து அங்க அவங்க வெட்டி விடுறதே வேற மாதிரி வெட்டி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப நம்ம ப்ரூன் பண்ணுவோம் இல்லையா, செடிகளை வந்து வெட்டி ஆமா. அந்த அந்த ப்ரூன் பண்ற மெத்தடு அவங்களுடைய மெத்தட் வித்தியாசமா இருக்கும். அப்ப திரும்ப அது முளைக்கிறதே வந்து இந்த கிளைகள் வந்து அப்படியேதான் முளைக்குது. Okay. அப்ப இந்த இடத்துல எல்லாம் பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இல்லையா, இந்த 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 கிளைகள்ல எல்லாம் பூ வரும்ன்றது நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். ம். அப்ப அந்த அந்த கிளைகளை ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்ல வெட்டி விடுறாங்க அங்க. Okay. அப்போ கொத்த ஒரு இடத்துல பூ இருக்கு, இன்னொரு இடத்துல 4 பூ மாத்திரம் இருக்கு. ம். அதே மாதிரி இன்னும் 4 இடத்துல இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் இருந்துச்சுன்னா, ஓ என்னமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 இடத்துல இருந்துச்சுன்னா அதே மாதிரி அப்ப என்னமோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ம். அப்படி செய்யறாங்க. அது அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 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 பழக்கம். இது இப்ப நம்ம சும்மா ஃபார்ம் பண்றோம் சார், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் நம்ம ஒரு ஏதாவது ஒன்று ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்றோம். பட் அவங்க ரியல் டிராயிங் வந்து ஒரு வெதர், அந்த கிளைமேட், அந்த கிளைமேட்ல உள்ள இந்த பூ, இந்த ஃபார்மேஷன், இது ஒரு ஹிஸ்டரி மாதிரி கூட பிளான் பண்ணி பண்ணுவாங்கல்ல, அது அப்படி 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 ஆக்சுவலா நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி அதான் நீங்க சொன்னா தெரியும் எங்களுக்கு. நாங்க பண்றது இல்ல இல்ல, அதாவது என்னன்னா இப்ப நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் இது காப்பி பண்ணாதான் இது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? இப்ப அதாவது என்னுடைய பெயிண்டிங்கே ஒரு 15-20 பெயிண்டிங் இருக்கு இதுல. டெமோ பெயிண்டிங் கூட இருக்கு இதுல, யூடியூப்ல. சரியா? நான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 2 ஜாப்பனீஸ் மாஸ்டர்ஸோட உட்கார்ந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாஸ்டருக்கு வந்து நான் அவரை மீட் பண்ணப்ப 90 வயசு அவருக்கு. அப்படின்னு இருக்கப்ப எனக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் ஓரளவுக்கு விளங்குது. அவங்க இப்படிதான் நினைச்சிட்டு செய்யறாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு விளங்குது எனக்கு. இது ஒரு டைம் பீரியட குறிக்கும். இது இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருந்தது, இருக்குது, இந்த மலையில மட்டும்தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுதானே தருது. அவ்வளவு இல்ல. இப்ப கொடைக்கானல்ல போய் ஒரு ஒரு ஹோம் ஸ்டேல வந்து நான் பெயிண்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன், பாத்தீங்களா? பார்த்து சார். 2 பக்கம் அந்த பில்டிங், அந்த ரோடு வச்சு அப்படிதானே சொல்றீங்க? லாங் ஷாட்ல ஒரு சின்ன ஒரு அது பெயிண்டிங், அது பெயிண்டிங் பேப்பர்ல செஞ்ச பெயிண்டிங். சுவத்திலேயே அந்த 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 ஹோம் ஸ்டே பில்டிங்ல போய் அந்த லிப்ஸ் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணிருந்தீங்களே சார், அதுவா? லிப் வந்து இன்னொரு பையன் செஞ்சது. லிப் செஞ்சது இன்னொரு பையன். ஆமா சார், இலையா இருந்துச்சு. இப்ப நீங்க பண்ணிருக்க மாதிரி ஒண்ணு பண்ணீங்க. ஒரு பெயிண்டிங், அங்க ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த அந்த பெயிண்டிங், அந்த அங்க நான் செஞ்சது அந்த அந்த கொடைக்கானல் பெயிண்டிங் வந்து ஆக்சுவல் போட்டோ, நான் எடுத்த போட்டோ. ஆனா அங்க அந்த ரோடு அப்படி போய் முடிஞ்சது. அங்க ஒரு ட்ரக் ஜீப் ஒண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ஜீப் எடுத்துட்டு நான் வந்து அப்படியே சும்மா நான் போட்டுட்டேன். அது இல்லாம இன்னொரு ஒரு கொடைக்கானல் பெயிண்டிங் அதே இடத்துல இருந்து, அதே ஏரியால இருந்து இன்னொன்னு செஞ்சிருந்தேன். அப்ப ஒரு ஸ்டைல் அதுல தெரியும். ஏன்னா அதே இடத்துல இருந்து செஞ்சது இல்லையா? அந்த இடத்துல இருந்து செஞ்சதுனால ஒரு ஸ்டைல் ஒண்ணு தெரியும். இந்த ட்ரீ கூட சொன்னீங்களா சார், அந்த ட்ரீயோட லீஃப் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். அந்த லாங் மவுண்டன்ல அந்த ட்ரீ எல்லாம் இருக்கு சார். ஆமா ஆமா, வேற ட்ரீ எல்லாம் போட்டா மேட்ச் ஆகாது. இது அங்க இருக்கிறது அப்படியே நேச்சரோட. அப்ப அங்க இருக்கு. அதை பார்த்து, அதைத்தான் நான் சொன்னேன், அதை பார்த்துட்டு வந்தாதான் செய்யறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றேன். இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, ஓல்டு மாஸ்டர்ஸ அப்படியே பார்த்து காப்பி பண்றது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றத அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காப்பி பண்றது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி காப்பி பண்றது. இப்ப நம்மளுடைய லீஃப் ஃபார்மேஷன் நம்ம பெயிண்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் அவங்களுடைய லீஃப் ஃபார்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து இப்படி ஒரு லீஃப் வந்துச்சுன்னா
அப்படியே தான் லீஃப் வரும் இல்லையா? இல்லாட்டி அப்படி ஒரு லீஃப் வரும், இப்படி ஒரு லீஃப் வரும், அப்படி வரும். இவங்க வந்து ஒரு ஆட் ஆங்கிள் அதை கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டா அது வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனா அதுதான் அவங்களுடைய மீனிங். அப்ப அத வந்து அங்க பார்த்து அங்க முதல்ல அவங்க பெயிண்டிங் பண்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை பார்த்தோம்னா அட ஆமா அப்படிதான் இருக்கு, நேச்சரே அப்படிதான் இருக்கு அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் சார் அப்படி கேட்டேன். பிகாஸ் நம்ம இப்போ ஒரு மரத்தை வரையறோம்னா அந்த மரம் வந்து அந்த பீரியட்ல அந்த மரம் அங்க இருக்குது, நம்ம உறைஞ்சிட்டோம். ஒரு 3 ஜெனரேஷன் கழிச்சு இந்த மரத்தை அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிராயிங்கே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. ஆமா, அது டிராயிங் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வந்துருது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப முகல் மினியேச்சர்ஸ் வரைகிறோம், தஞ்சாவூர் பெயிண்டிங் வரைகிறோம். தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஏற்பட்ட ஒரு ஸ்டைல் அது. ஆனா அதை இன்னும் லைவா வச்சுக்கிட்டு அதே ஒரு உயிரோட்டத்தை அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி கொடுக்க முடியும்ன்ற இந்த பெயிண்டிங்லயும் என்னன்னா அந்த மாஸ்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுதான். இப்ப இந்த இடத்துல என்னமோ இங்க ஒண்ணு இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது, அதோடைய மீனிங்கே மாறி போச்சு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓ அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? அது அது அதை கிரியேட் பண்றதுக்கு தான், அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த பெயிண்டிங் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம முயற்சி பண்றோம். நிறைய விஷயங்கள் கார்த்திக் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா பிலாசபி மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்கள் லைஃப்ல புரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை வார்த்தைகளாக்கவே முடியாது. சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நேச்சர்ல வந்து நேச்சரை என்ஜாய் பண்றதுன்றது நிறைய நேரங்கள்ல அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்துட வேண்டியதுதான். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இல்லையா? இப்ப கும்பலா போறோம், இப்ப நம்ம ஆர்டிஸ்டா நம்ம போனோம் அப்படின்னா எல்லாருமே ரசிச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோமே. நம்மளுடைய தொழிலே இதுதான். அதனால வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு. இப்போ ஒரு ஒரு காசி ராமேஸ்வரம் போற ஒரு குரூப் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து காசி ராமேஸ்வரம் தான் குறியா இருக்கும். இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அந்த இடத்துல பாரு லேசா அந்த புகை அப்படி பனி அப்படியே நகண்டு வர்றப்ப அப்படின்னு இருந்தோம்னா பனியே தரைய பார்த்து நடையா கீழே விழுந்துட்டு போறேன்னுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னே ஒரு கிறுக்கைங்களா இருப்பாங்களா? கிறுக்கைங்க தான் நம்ம ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறுக்கைங்க தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நேரம் கிறுக்கைங்களா தான் இருக்கும். அது ஆர்ட் ஃபார்ம் எனக்கு புரிஞ்சது சார். இப்ப ஆர்ட் ஃபார்ம்ல ஈஸியா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிறது வந்து மியூசிக். ஏன்னா அதை ரசிக்கிறதுக்கு ஒரு அவ்வளவு பெரிய நாலேஜ் வேணும்னு அவசியம் இல்லை. அதை ரசிக்கிறது. ஆனா ஆர்ட் இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் ரசிக்கணும்னா நிறைய சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் முடியும், இல்லைன்னா உங்களுக்கு போர்ட் ஆயிடும். அதுக்கே ஒரு நாலேஜ் தேவைப்படும். ஆமா, ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருக்கணும். நாலேஜ் சும்மா நல்லா அடங்கப்பா நல்லா வரைஞ்சிருக்குப்பா அப்படின்ற அது இல்ல இன்ட்ரெஸ்ட்ன்றது. அதுல என்ன இருக்குன்னு புரியணும். ஆமா, இருக்குன்னு புரியணும். அவ்வளவு தூரத்துக்கு இல்ல, ஈஸி இல்ல அது புரியறது. அதனால இது எல்லாராலையும் ரசிக்கிறது கஷ்டம் தான். நம்ம நிறைய பேர் போர்ட் ஆயிடும். அதனால லோன்லினஸ் நம்மள மாதிரி ஆட்களோட தான் நம்ம இருக்க முடியும்.
அந்த அந்த இடம் எம்டியா இருக்கிற ஃபீலிங் வந்து ம். வந்ததுனால போடுறேன் நான். என்ன எம்டியா இருந்துச்சு, என்ன நல்லா தானே இருந்துச்சு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்றது இல்ல. சரி, இப்ப என்னன்னா நமக்கு நாளைக்கு ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து 2 கிளாஸ் வந்து கம்ப்ளீஷனுக்காக நம்ம நம்ம பிரிட்ஜ் எம்டி வந்து கொஞ்சம் தொண்டையில ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஆயிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் வீக் அவரால நமக்கு எது இருக்குல்ல சார், எக்ஸிபிஷன், ஸோ எடுக்க முடியாது. ஆமா, நெக்ஸ்ட் வீக் இருக்காது நமக்கு. ம். நெக்ஸ்ட் வீக் இருக்காது நமக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம், எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சாட்டர்டே சண்டே 2 கிளாஸ், அதுதான் கடைசி 2 கிளாஸ். சென்னை விசிட் பண்றீங்களா சார் நீங்க? எது தம்பி? சென்னை வருவீங்களா இப்போ? ஆமா, எக்ஸிபிஷனுக்கு வருவேன் இல்ல. ஓகே. எக்ஸிபிஷனுக்கு நான் வருவேன். வருவீங்களா எக்ஸிபிஷனுக்கு? எல்லாம் எத்தனை பேர் நீங்க இது இது பண்றீங்க, பெயிண்டிங் எக்ஸிபிட் பண்றீங்க? எக்ஸிபிட்ல எதுவும் பண்ணல சார், அந்த அளவுக்கு என்ன ரெடியா. ஏன் என்னது, ஏன் இருக்கிற பெயிண்டிங்ஸை பண்ணலாமே? எத்தனை பெயிண்டிங் செஞ்சு காட்டியிருக்கீங்க? இல்ல சார், 4 பேர் ரசிக்கிற மாதிரி இன்னும் பண்ணல. இல்ல இல்ல இல்ல, இருக்கு, நல்லா தான் இருக்கு, பண்ணலாம் தாராளம். லாஸ்ட் டேட்னு சொல்லி சொன்னாங்க, பரவாயில்ல. நான் சொல்றேன், நீங்க சப்மிட் பண்றதா இருந்தால் நான் வந்து எடுக்க சொல்லி சொல்றேன். சரிங்களா? இல்ல சார், ஒரே ஒரு கலர் பென்சில் ஆர்ட் தான் சார் இருக்கு, வேற எதுவும் பண்ணல சார். சரி, அதை சப்மிட் பண்ண வேண்டியது தானே. அப்போ சார் அது இன்னும் அது அப் டு த மார்க் வரலையே. கமெண்ட் யாரும் பண்ணிட்டா நல்லா. யாரு நம்மள யாரு கமெண்ட் பண்றதுக்கு இருக்கா? சார் அப்ப எப்ப சார் சப்மிட் பண்றதா இருந்தா பண்ணலாம்? நீங்க நாளைக்கு சண்டேயா? இல்ல சார், எனக்கு 2-3 டேஸ் டைம் இருந்தா நான் இன்னொரு ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் ஒண்ணு போட்டு அது கூட ஆட் பண்ணி. நீங்க வந்து நான் ஒரு நம்பர், அந்த அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார், மெசேஜ் அந்த வந்து. நம்பருக்கு, அந்த மெசேஜ்ல வந்திருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து நானும் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. ஓகே சார். லேட் ஆயிருச்சுன்னு இன்கேஸ் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து எல்லாம் எடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறேன். ஓகே சார், ஓகே சார். நீங்க வந்து அப்ப நான் 12th 13th நான் வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க ஓகே சார், ஓகே சார். நீங்க எக்ஸிபிஷன் ஹாலுக்கே எடுத்துட்டு வந்தாலும் சரிதான். ஓகே சார். ஃப்ரேம்ஸ் ஒரு நார்மல் ஃப்ரேம்ஸ் பண்ணா போதுங்களா சார்? சாதாரண ஃப்ரேம் போதும். ஓகே. இது இங்க ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி வந்து சேர்ந்திருக்குன்றத பாருங்க. இதத்தான் வந்து நம்ம அந்த ஓரியன்டல் பெயிண்டிங் உடைய மேஜிக்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு அது. இப்ப நான் என்ன சேர்ப்பறேன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு உள்ள போயிருச்சு. அத 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 உள்ள போன மாதிரி இல்லாம வேணும்னே செஞ்ச மாதிரி ஆக்கிடுவோம். நம்மளால குருவி போடாம இருக்க முடியாது இல்லையா?
இப்ப இவங்களுடைய சிக்னேச்சர் வந்து யூஸ்வலா பிளாக்ல தான் இருக்கும். ம்? போட்டு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு முத்திரை ஒண்ணு குத்துவாங்க. சரியா? இப்ப நான் பிளாக்ல சிக்னேச்சர் போட போறேன். இன்னைக்கு டேட் 09 இல்ல? ஒரு சீல் ஒண்ணு வைப்பாங்க அவங்க ஜென்ரலா. அதை நம்ம சும்மா இமிட்டேட் பண்ணிட முடியும். அதனால பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்கு? சரிதானே? ஒரு சைனீஸ் பெயிண்டிங் வந்துச்சா? சூப்பரா இருக்கு சார். அது நல்லா எப்படி வந்துருச்சு சார். எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது ஈஸியா செஞ்சிடலாம்ல? செஞ்சு பாருங்க. ஈஸியா பாக்குறதுக்கு ஈஸியா தான் சார் இருக்கு. எல்லாமே நீங்க பண்ணும்போது பாக்குறதுக்கு அது ஈஸியா தான் சார் இருக்கு. பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்குள்ள செஞ்சிடலாமா? அதான் அதான் பாயிண்ட். சரியா? இப்போ ஓரியன்டல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு உட்காந்துருக்கோம். என்ன மாதிரி ஓரியன்டல் பெயிண்டிங் நீங்க ரசிச்சு பார்த்துருக்கீங்க? ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த இது மூங்கில் செய்வாங்க தெரியுமா? அதவங்க மூங்கில் காடு செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா அது? இல்லையா? அந்த ஹியூமன் ஃபிகர்ஸ், அந்த பெரிய சிக்னேச்சர் ஹேட் போட்டா மாதிரி இருக்கும்ல சார், அந்த மாதிரி பெயிண்டிங் தான் சார் பார்த்திருக்கேன் நான் நிறைய. ஜுவங்கின் அப்படி ஒரு ஹேட் ஒண்ணு போட்டு. எஸ் சார். ஒரு லார்ஜா தின் ஒரு ஹேட் போட்டிருக்கிற மாதிரி ஃபிகரின்ஸ் இருக்கும்ல, ஹியூமன் ஃபிகர்ஸ். ஆமா ஆமா ஆமா. அது ஆக்சுவலா வந்து டீடைல் கூட கோல்ட்ல போடுவாங்கன்னு சொல்லி ஒரு சில பெயிண்டிங் இருக்கும்ல சார். ஓகே. டக்குன்னு எனக்கு விஷுவல் வரல. இல்ல இப்ப செய்யலாமா பெயிண்டிங் பேர் தெரியல. பட் அதுல இந்த மாதிரி ஓரியன்டல் பெயிண்டிங்ல கோல்டு, இந்த மூணுக்கு சன்னுக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் கோல்டு யூஸ் பண்ற மாதிரி நிறைய கோல்டு யூஸ் பண்ணி செய்வாங்க அது. சோ அந்த மாதிரி பெயிண்டிங் தான் சார் நிறைய பார்த்திருக்கேன். ஓகே. அது கொஞ்சம் மெனக்கிடுற வேலை. அதாவது டைம் நல்லா வேணும். சும்மா நான் வந்து செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சேன்.
இப்ப அந்த என்ன சொல்றது, பேம்பூஸ் பார்த்திருக்கியாமா? அவங்க சைனீஸ் ஜாப்பனீஸ் பெயிண்டிங்ஸ்ல பேம்பூஸ் வரைவாங்க. எஸ் சார், எஸ் சார். அந்த பாண்டாஸ் கூட ரொம்ப பேண்டாவும் வரைவாங்க அதுல. ஃப்ரீக்வென்ட் சப்ஜெக்டா இருக்கும் சார். ஆமா. இப்ப அந்த பேம்புவை மாத்திரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேண்டாக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா நமக்கு? half an hour இருக்குல்ல? எக்ஸாக்ட்டா half an hour இருக்கு. எஸ் சார். எக்ஸாக்டா half an hour இருக்கு. இதை தூக்கி நான் அப்படி போட்டுறேன். இவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, டைக்கன் ஏசியை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்குலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஹாலில். அதில் ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரியல, பார்ப்போம். நான் போய் எனக்கு காலையிலேருந்து இது 3வது கிளாஸுமா, 3வது கிளாஸ். அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுகள். சார் இது என்ன சார், அது என்ன சார். இப்போ எக்ஸிபிஷன் வருதா, அதனால நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து காட்டி, சார் இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கா, இந்த பெயிண்டிங் இன்னும் நல்லா ஆக்கிறதுனா என்ன செய்யறது, இன்னும் நல்லா ஆக்கிறதுனா இன்னும் 2-3 தடவை இதே பெயிண்டிங் செஞ்சு பாருன்னு சொல்ல முடியுமா? அடிக்க வந்துடுவாங்க. அநேகமாக பிளாக் அண்ட் ஒயிட்ல செய்வாங்க. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல செய்ய வேண்டாம், கலர்லேயே செய்வோம். சரியா? ஓகே, நான் வந்து ப்ரஷ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். சரியா, பேம்பு செய்யலாம். ஏன்னா வேற யாருக்குமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையா இந்த ஓரியன்டல் பெயிண்டிங்ல? சார் நான் ஒரு 6:30 தான் ஜாயின் பண்ணேன். அந்த ஓரியன்டல் பெயிண்டிங்னா என்னன்னு புரியல சார். ஓரியன்டல் பெயிண்டிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அது ஓரியன்ட்னு நம்ம சொல்றது, அவங்க மேற்கத்திய ஆட்கள் வந்து ஓரியன்ட்ன்றது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா சொல்லுவாங்க. அப்புறம் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்றத வந்து லேஸ் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த சில்க் ரூட்டு, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் பீரியட்ல இருந்தே இங்க ஓரியன்ட்னு ஒரு இடம் இருக்கு இந்த சைட்ல. அவங்க வித்தியாசமா இருக்காங்க எல்லாத்துலயும் அப்படின்றது மாத்திரம் அவங்களுக்கு தெரியுமே தவிர, இங்க வந்துட்டு போன ஆட்கள் ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான். அப்ப இத ஓரியன்ட் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கேயே நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. சைனா, ஜப்பான் இருக்கு, இந்தியான்றது ஒரு தனி ஒரு கல்ச்சரா இருக்கு, அப்படி இப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்க வந்து வரப்போக இருக்காங்க. அப்புறம் இது பண்றாங்க. இவங்களுடைய ஆர்ட் வந்து அவங்களுடைய ஆர்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய ஆர்ட் வந்து முக்கியமான ஆர்ட் வந்து கிரீக் ஆரிஜின் தான் முக்கியமான ஆர்ட் அவங்களுக்கு. கிரீக் ஆர்ட் எப்ப? ப்ரீ கிறிஸ்டியன் ஈரா, பிசி கிறிஸ்டியன் ஏரால வந்து, பிஃபோர் கிறிஸ்டியன் ஏரால வந்து அவங்க பயங்கரமான ரியலிஸ்டிக் எட்ரஸ்கன் ஆர்ட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா ரியலிஸ்டிக்னா என்ன, நேச்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய ஸ்கல்ப்சர்ஸ். ஆனா மியூரல்ஸ், மொசைக் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க.
சரியா? இங்க ஓரியன்ட்ல வந்து ஸ்டைலைஸ்டா செய்யறாங்க. ஓரியன்ட்ன்றப்ப இந்தியாவில கூட ஸ்டைலைஸ்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இவங்க வந்து இங்க டிராவல் பண்ணி வர்றவங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எப்படி செய்யறாங்கன்றத இவங்க கலெக்ட் பண்றாங்க. அப்ப சில்க் வந்து ஃபேமஸ் ஆகுது. சைனால இருந்து இந்தியா வழியா வந்து காந்தாரா, அதாவது இப்ப ஆப்கானிஸ்தான் அது எல்லாம் கிராஸ் பண்ணி அங்க போறப்ப அவங்களுக்கு இந்த ஆட்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க அந்த ஆட்டை வந்து இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாக்குறாங்க. அங்க இருந்துதான் இந்த ஆட்டோடைய பேர் வந்து பரவுது. இந்த ஆட்ல அப்ப என்ன இருக்கும் சார்? ஆக்சுவலி மட்டும் நேச்சுரல் சீனரி மட்டும் இருக்குமா? ஓரியன்டல் இல்ல, எல்லாம் இருக்கும்ல. ஆடு மாடு கதைகள் சொல்றதுக்கு. அதாவது வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை விட ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பழைய சிவிலைசேஷன். அது முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதோடைய மீனிங்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 500 600 700 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க நல்ல சிவிலைஸ்டா இருந்தவங்க. அதாவது இந்தியா மாத்திரம் இல்லாம சைனா, ஈஜிப்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்துச்சு. கிரீக்ஸ் எல்லாம் பின்னாடிதான் அட்வான்ஸ்டா ஆறாங்க. பிலாசபி அப்படின்றது வந்து கிரீக்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய ஒரு நம்பிக்கை ஒண்ணு உண்டு. பிலாசபின்ற வார்த்தையை பார்த்தாலே கிரீக்ஸ் வந்து கண்டுபிடிச்சது ஒரு ஒரு விஷயம். பிலாசபின்ற வார்த்தையை அவன் முதல்ல யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம எதுக்கு பிலாசபின்ற வார்த்தை? நம்ம அந்த லாங்குவேஜே கிடையாது. ஆனா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே பிலாசபர்ஸா இருந்திருக்கோம். அது வேற கதை. சரியா? இப்ப வந்து அப்ப இந்த ஆர்ட் வந்து வித்தியாசமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது வந்து இப்ப நம்ம கண்ணுல பார்த்து ஒரு ஜாகிரபிக்கலா சூழ்நிலையை வரையறது பேரு ஓரியன்டல் ஆர்ட்னு எடுத்துக்கலாமா சார்? அந்த லொகேஷனோட இல்ல எப்படி எல்லா ஆர்ட்டும் ஒரே ஆர்ட் தாங்க. எல்லா ஆர்ட்டும் ஒரே ஒரு ஆர்ட் தான். அந்தந்த ஊருக்காரன் வந்து அவனுக்கு என்னென்ன மாதிரி பொருள் கிடைச்சிச்சோ அதை வச்சு வரைஞ்சிருக்கான். அவ்வளவுதான். இல்ல சார், இப்ப நான் ஒரு டிராயிங் வரையறேன்னா இது ஓரியன்டல் கேட்டகரியில சேரும்ன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓரியன்டல் கேட்டகரி அப்படின்னா நீங்க சைனீஸ் ஜாப்பனீஸ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல நான் இப்ப மூங்கில் இங்க வரைஞ்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல மூங்கில் வரையறாருன்னா கொஞ்சம் வித்தியாசமா வரைவோம். அந்த ஸ்ட்ரோக் இப்ப வந்து இது அப்படியே ஆஃப் செட் ஆகி வருது பாருங்க. ஆஃப் செட் ஆகி வருது. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா வரல. அதாவது எப்படி உங்களுக்கு நான் இதுல செஞ்சு காட்டினேன்னா படம் போயிடும். இப்ப வந்து இதுல பார்த்தோம்னா இப்ப மூங்கில் இப்படி வந்துச்சுன்னா தெரியல சார். மூங்கில் இப்படி வந்துச்சுன்னா அப்படிதான் வந்து மூங்கில் நம்ம வரைவோம். இப்படி மூங்கில் வருது அப்படின்னா அப்படிதான் வரைவோம். இவங்க வரைகிறது இப்படி ஒரு இலைய போட்டாங்கன்னா அப்படி ஒரு இலைய போடுறாங்க, அப்படி ஒரு இலைய போடுறாங்க, அப்படி ஒரு இலைய போடுறாங்க, உடைக்கிறாங்க அந்த ஃபார்மேஷன். அது அவனுக்கு வந்து அது அழகா தெரியுது. அது அப்ப அது வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆட்கள் வந்து ஆஹா இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்களே வித்தியாசமான ஆட்கள் அப்படின்றாங்க. இப்ப இந்தியன் ஆர்ட்னு ஒன்று இருக்கு. இப்ப என்ன சொல்றது, தஞ்சாவூர் ஆர்ட்னு ஒன்று இருக்கு. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அந்த மெட்டீரியல், அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து அதுதான் மெட்டீரியல். அப்ப அந்த ஸ்டைல் என்ன அப்படின்றத வந்து அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை விஷுவலா காட்ட முடியுமே தவிர
எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓரியன்டல் ஆர்ட்டையும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே விஷுவலா காட்டலாம். இப்ப வந்து இது வந்து பார்த்த உடனே வந்து ஓரியன்டல் ஆர்ட் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து வேற எந்த ஊர்லயும் இப்படி வந்து ஆர்ட் வரையறது இல்ல. அவங்க தான் வரைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. எது என்ன தம்பி? இது சைனீஸ் டெக்னிக் மாதிரி எடுத்து. இது சைனீஸ் டெக்னிக். இது அதான் சைனீஸ் தான் ஓரியன்டல். சைனீஸும் ஜாப்பனீஸும் தான் ஓரியன்டல் இப்போதைக்கு. ஓகே அதான் தாய் 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 ஆட்டு அதுக்கெல்லாம் ஓரியன்டல் அப்படின்றோம். தாய் ஆட்டும் சைனீஸ் ஜாப்பனீஸ் ஆட்டுமே வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா நமக்கு அதை பத்தி பழக்கமா இருந்துச்சுன்னா இது வந்து சைனீஸ் ஆட்டு, இது வந்து தாய் ஆட்டுன்றது கண்டுபிடிச்சிடலாம். செஞ்சுட்டு நான் பிளாக்கா கொண்டு வரலான்னு பாக்குறேன். பிளாக்கை யூஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அங்க ஓரியன்டல் ஆர்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே சிம்பிளிஃபைடா இருக்கும். சார் சொல்லுங்க சார். நம்ம சப்மிஷனுக்கு நம்ம இது ஆர்ட் கொடுக்குறோம் இல்லையாங்க சார்? ஆமா. அது வந்து நம்ம ஒரு கலர் பென்சில் ஒன்று இருக்கணும், ஒரு பென்சில் டிராயிங் ஒன்று, அப்புறம் ஆமா. வாட்டர் கலர் ஒன்று, ஆயில் பெயிண்டிங் ஒன்று. கரெக்ட் தானேங்க சார்? 6 ஒர்க்ஸ் சப்மிட் பண்ணணும் இல்லையா? ஓகேங்க சார். அது என்னென்னங்கிறத மட்டும் சொல்லுங்க. நான் ஆக்சுவலா வந்து லிஸ்ட் நான் போட்டு இருந்திருக்கேன். எங்க நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இருக்கும். அது லிஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம இருந்தாலும் சொல்றேன் நான். ஒரு கிராஃபைட் பென்சில், ஒரு பாஸ்டல் இல்லாட்டி கலர் பென்சில், ஒரு வாட்டர் கலர், ஒரு ஆயில் கலர். ஓகே சார். இது வந்து மினிமமா வந்துருச்சு. இப்போ வந்து இதுல வந்து நீங்க வந்து 2 வாட்டர் கலர் செய்யலாம், 2 ஆயில் கலர் செஞ்சீங்கன்னா 6 வந்துருது. சரியா? இப்ப சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொல்றது பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் இருக்கணும், ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கணும், ஒரு ஸ்டில் லைஃப் இருக்கணும், ஒரு போர்ட்ரேட் இருக்கணும். சரியா? நமக்கு லைட் அண்ட் ஷேட்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று, கலர் மிக்சிங் லைட் அண்ட் ஷேட்ல ஒரு சப்ஜெக்ட், அது ஒண்ணு. ஒரு கிராஃபிக் ஒர்க் இருக்கணும். சரியா? 6 வந்துருச்சா சார்? கிராஃபிக் ஒர்க்ங்கிறது நம்ம அந்த லோகோவா இருக்கலாம், லெட்டர் பேட் ஒரு ஆமா, ஒரு என்வலப், ஒரு லெட்டர் ஹெட் இருக்கலாம், ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கலாம். சார் இதுக்கு சைஸ் வந்துட்டு நம்ம அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே A4 அந்த ஆயில் பெயிண்டிங் மட்டும் அந்த 16 by 20.
ஓகே சார். 16/20. மற்ற எல்லாமே A4 A4 இருக்கலாம், A4 இருக்கலாம், A3 இருக்கலாம். ஓகே சார். சார் இந்த இது நம்ம கிராஃபிக்ஸ் ஒர்க் சார். கிராஃபிக் ஒர்க் வந்து லோகோ வந்துச்சுன்னா 2 inches by 2 inches. ஓகே சார். இந்த மீதியெல்லாம் சைஸ் நம்ம சொல்லி தானே பண்பறிவு செஞ்சிருக்கோம். அதாவது ஆமா சார். default size லெட்டரேட் வந்து A4 டிஃபால்ட் சைஸ் இருக்கு. 9 centimeters by 5 centimeters இது லெட்டர் ஹெட், ஐ மீன் சாரி விசிட்டிங் கார்டு இல்லையா? சரி, இப்ப நம்ம அதை வந்து ஒரு A4 ஷீட்ல அந்த சைஸுக்கு வந்து வரையலாம் இல்லையா? அந்த சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வரையலாம் இல்லையா? வரையலாம் வரையலாம். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஐட்டம் இருந்தா சரிதான். ஓகே சார். ரொம்ப அதாவது இந்த குவாலிட்டி இருக்கணுமா அந்த குவாலிட்டி இருக்கணுமா அப்படின்லாம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க வந்து எந்த பெயிண்டிங் செய்யறீங்களோ அதை வந்து சின்சியரா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போதும். அவ்வளவுதான் நம்ம பாக்குறது வந்து அவ்வளவுதான் பார்ப்பாங்க. ஓகே சார். நம்ம கிளாஸ்ல பண்ணது அதுல எது வேணாலும் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஓகே சார். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் பெயிண்டிங்கா வந்துருது பாருங்களேன். இதையும் ஓரியன்டல் பெயிண்டிங் தான் சொல்றோம். டிபிக்கல் சைனீஸ் லுக், ஓரியன்டல் லுக். நம்ம கூட இதை ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. இதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கிறது கஷ்டம் கார்த்திக். என்னன்னா இது பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது தெரியுது நமக்கு இல்லையா? கரெக்டாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல ஒருவேளை நீங்க வந்து திபெத்ல அங்க சைட்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து போனீங்கன்னா, திபெத் அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இத மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கிறதுக்கு கிடைக்கும். எனக்கு இதுல ஒரு விஷுவல் ஒன்று தெரிய ஆரம்பிக்குது சார். விஷுவல்னா லைக் சைனீஸ் ஹேட் போட்டு இதுல வரையணும் ஒரு ஆளை. ஸோ இது வந்து அப்படி டிபிக்கலா அந்த இடத்த வரும்னு என்னால ஒரு இமேஜின் பண்ண முடியுது இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்ல. இது நம்ம மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணு.
ஆமா. அந்த 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 லொகேஷன் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆகுது. அது இதோட கண்டினியூட்டி அப்படியே மைண்ட்ல ஓடுது. ஆமா. டிராயிங் நிறைய ஸ்பீக். Chinese. அவங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து இப்படிதான் இருக்கும். மேல இருந்து கீழே சைனீஸ் ஸ்கிரிப்ட். நான் அதனால வந்து என் கையெழுத்தை நான் இப்படி திருப்பி வச்சு இப்படி போட்டுறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா சும்மா அப்படியே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக செஞ்சுக்கிற வேண்டியதான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக செஞ்சுக்கிறோம் நம்ம. இப்ப என்னத்துக்காக இதை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம? இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செஞ்சு பழகணும்னா இத வந்து நாளைக்கு நம்ம லைவ்லிஹுட்டா வச்சுக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி பெயிண்டிங் நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வருது இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ்க்காக தான் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இதே இது வந்து இந்த இடத்துல ஒரு சூரியனை போட்டோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான். இந்த இடத்துல ஒரு போர்ட்லேஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சரிதானே? வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? நாளைக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. சார் இப்போ உங்களோட டிராயிங்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு இந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் லீவ்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீம் லீஃப்னா எப்படி இருக்கும்? சாரி, ஒரு லீஃப் போடுறது ரொம்ப ஈஸி. அது எடுத்த ஒரு லீஃப் எடுத்து வச்சோம்னா அதை பார்த்து வரைஞ்சிடலாம். மரத்தோடைய ஸ்ட்ரக்சர் தெரியல. அதான் ஆமா, மரத்தோடைய ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபுல் மரம் எப்படி தெரியும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 5 ட்ரீ சொல்லுங்க சார். இப்போ ஒரு வேப்ப மரம், வேப்ப மரம் ஒண்ணு, அப்புறமா மாங்காய் மரம் ஒரு லீஃப் டிஃபரெண்டா இருக்கும். இல்ல லீஃப் விட்டுருங்க, லீஃப் டீடைல் கிடையாது, ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி தானே. ஆமா, அந்த அந்த ஓவரால் சிலவுட் அது பார்த்த உடனே மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தோம்னா தெரியும். லீஃப பார்க்கணும். லீஃப்ன்றது என்னப்பா சொல்லுங்க? தென்னை மரமா? அது தென்னை மரம் ரொம்ப ஆப்வியஸா இருக்கேம்மா. தென்னை மரமும் பனைமரமும் ரொம்ப ஆப்வியஸ், ரைட்? ஓகே, அதை நம்ம போடுறதா இருந்தா போட்டுருவோம். சரியா? முருங்கை மரத்துக்கு ரொம்ப டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது தம்பி. இல்ல சார், அது ஒரு ஸ்டிக்ல இருந்து நிறைய லீஃப், அந்த ஸ்டிக்கே கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்க மாதிரி இருக்கும் அந்த ட்ரீயே. ஸ்டிக்க வரைய சொல்றீங்களா இப்ப? இல்ல ஸ்டிக் இல்ல, அந்த ட்ரீ பார்த்தாலே அந்த ட்ரீயே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ட்ரீ மாதிரி தான் அது ஒரு ஃபீலே இருக்கும். கையில உடைச்சிடலான்ற மாதிரி அந்த ஃபீல் அதுல வரும். மத்த மாதிரி ஹார்ட் ட்ரீ அது இருக்காது பார்க்கும்போது. முருங்கை மரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் அப்படின்றது கிடையாது. ஓகே. இப்ப வேப்ப மரம் எடுத்து பாத்தீங்கன்னா அதோடைய பஞ்சஸ், அதோடைய பிரான்ச்சஸ் வேற மாதிரி இருக்கும். இப்ப ஆலமரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்த உடனே எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா இது ஆலமரம்னு சொல்லிடலாம். சரியா? இன்னொரு அசோக மரம்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்னது வந்து என்ன சொன்னீங்க? முதல்ல சொன்னீங்க வேப்ப மரம் ஒண்ணு சொன்னோம். ஆமா சார். அதுக்கப்புறம் வந்து
மாங்காய் மாமரம் மரம், மாமரம் மாமரம், மாமரம் மாமரம், வேப்ப மரம், மாமரம், ஆலமரம் ஆலமரம். ஆலமரம், அசோக மரம்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா, நெட்லிங்க மரம்னு சொல்லி சொல்லுவோம். அதுவும் ரொம்ப ஆப்வியஸா இருக்கும், வேணாம் அதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஒண்ணு, சிவப்பு கலர் பூக்களா இருக்கும். மரம் ஃபுல்லா சிவப்பு கலர் பூக்கள் இருக்கும். ஓகே சார். ஓகே. ஃபாரஸ்ட் ஃபயர்னு அதை வந்து ஆஹ், மயில் குன்றி பூன்னு நம்ம சொல்லுவாங்க. அதை ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை. ஓகே சார். அந்த மரம் ரொம்ப வித்தியாசமா தெரியும். ஓகே. உம், வாழை இப்ப மரம் நீ கூட வரையலாம். வாழைமரம் வரையலாம். வாழைமரம், தென்னை மரம் இது வந்து கேஷுவலா நம்ம செய்வோம். Yes, sir. ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்டடியா செய்யறது இந்த 4. அப்புறம் தேக்கு மரம் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தேக்கு மரம். ஓகே சார். தேக்கு மரம். தேக்கு மரம் இது 5 நம்ம வச்சு செய்வோம். நாளைக்கு செய்வோம் நம்ம. சரியா? ஓகே, அப்ப நாளைக்கு மீட் பண்ணுவோமா? ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் இந்த 2ஐயும் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே தென் பை.